வணக்கங்க. என் பேர் பிரேமலதா. நாங்க ஷொக்கார்பேட்லேருந்து வரோம். எங்களுக்கு லங்ஸ்ல கேன்சர்ன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு ஜென்ரல் செக்கப்புக்கு தான் போனோம். சும்மா செக்கப் பண்ணலன்னா, அதில கேன்சர் கட்டி இருக்குன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ன்னு சொன்னாங்க. லங்ஸ்ல இருக்குன்ட்டு. அப்புறமா ஆயுர்வேதிக் போய் சாப்பிட்டோம். அங்க இன்னும் செல்லுங்கெல்லாம் இதாகல. அப்படியே இருக்கு. பரவலாக தான் இருந்தது. அப்போ புனர்ஜென்மம் கேள்விப்பட்டோம். வந்துட்டு இங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். 2 மந்த் கோர்ஸ் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இப்போ 3rd மந்த்துக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றப்போ பசியே எடுக்காத இருந்தது. சாப்பிட முடியல. ஒரு இட்லி, 1/2 இட்லி அப்படி சாப்பிட்றது. இப்போ பெட்டரா இருக்கு. அவங்க டயட் எல்லாம் ஃபுல்லா ஃபாலோ பண்ணா இன்னும் நல்லா பெட்டரா ஆகும். அதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ பரவாயில்லங்க. அதனால 3rd டைம் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஃபுல்லா இது எடுத்த உடனே லங்ஸ்ல அபூர்வ கட்டி இது ஹார்ட்டுக்கு போற இடத்துலயும் மூளைக்கு போற இடத்துலயும் பிடிச்சிட்டு இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணா கொஞ்சம் ரிஸ்க்னு சொன்னாங்க. அதனால நாங்க வேற எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல. ஸ்ட்ரைட்டா ஆயுர்வேதிக் சொன்னாங்க. எதுக்கு ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணணும்ட்டு ஆயுர்வேதிக் போயிட்டோம். அங்க சாப்பிட்டோம். அங்க அப்பா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இதா மாதிரி இருந்தது. அப்பா புனர்ஜென்மம் கேள்விப்பட்டு இங்க வந்துட்டு இப்போ 2 மந்த் எடுத்திருக்கேன். 3rd மந்த் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்குன்ட்டு அதான் ஆயுர்வேதிக் மட்டும் அங்க செங்கல்பட்டுல ஒரு இடத்துல எடுத்தோம். நாடி ஜோசியர் கிட்ட. அவர்கிட்ட வந்து அப்படியே பரவாத தடுத்து இருந்தது. பட் பரவாயில்ல, பெட்டரா இருந்தது. பட் கொஞ்சம் இருமல் இதெல்லாம் பசங்க கொஞ்சம் பயந்தாங்க. இல்ல நம்ம இதே நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம இங்கே போகலாம் என்ற மாதிரி இட்டுட்டு வந்து நான் நடுவில் கொஞ்சம் ரொம்ப சாப்பிட முடியாத போயிடுச்சு. அதனால பயந்துட்டாங்க பசங்க. இல்லை நீங்கள் இங்கே இட்டுட்டு வாங்க, இங்கே பார்க்கலான்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றப்ப பெட்டராக இருந்தது. கொஞ்சம் சாப்பிடவெல்லாம் முடிஞ்சது. நல்லா கொஞ்சம் நான் அந்த டயர்ட்னஸ் இருக்குது, அது கொஞ்சம் போக போக சரியாகும்னு இருக்காங்க. இருமல் இருந்தால் கூட அவங்க லென்ஸ் டாக்டரை பார்க்க சொல்லியிருக்காங்க. அதுவும் எடுத்துக்கோங்க. ஒரு ஆயுர்வேதிக் மட்டும் சொல்ல 1 hour கேப் எடுத்துட்டு அந்த டேப்லெட் கூட எடுத்துக்கொண்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா இது ஃபுல்லாக எடுக்க வேணாம்னா எனக்கு சுகர் இருக்குது, தைராய்டு இருக்குது, இந்த டேப்லெட்டுங்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அதனால இப்போ இவங்க இதுவும் எடுத்துக்கலான்றாங்க, இங்கிலீஷ் மெடிசனும். அப்போ 1 hour கேப் விட்டு இந்த மருந்து நீங்கள் சாப்பிடுங்கன்றாங்க. அதனால கொஞ்சம் பயம் இல்லாத நம்ம சாப்பிடலாம். வேற ஒன்று கொஞ்சம் டயர்ட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கு. செகண்ட் டைம் சாப்பிட்ற பிறகு அது ஃபர்ஸ்ட்டை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கு. இப்பயும் கொஞ்சம் கம்மி தான். பட் ஃபர்ஸ்ட் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் 1/2 இட்லி 1 இட்லினா இப்போ 2 இட்லி 3 இட்லி அவ்வளோ தொடர்ந்து சாப்பிட முடியறது இல்லை. கொஞ்சம் விட்டு கேப் விட்டு சாப்பிட்டாக்கா ஓகே. இன்னும் கொஞ்சம் போட்டும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். இப்போ பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஏன்னா சுகர் டெஸ்ட் எல்லாம் எடுக்கல நான் இன்னும். மேபி அதனால கூட இருக்கலாம் இல்லைங்களா? அதுவும் கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. காத்தால மார்னிங் டேப்லெட் எடுத்துன்னு சுகர் டேப்லெட் எடுத்துன்னு இட்லி தோசை அது மாதிரி. அதுக்கப்புறமா 11 o'clock ஒரு மோர் அது மாதிரி. அப்புறமா 2 o'clock சாப்பிடணும். அப்புறமா சாப்பாடு அந்த கீரைக்காய்ங்க நிறைய எடுத்துக்க சொல்றாங்க. ஃப்ரூட் எடுத்துக்க சொல்றாங்க. அது பாதாம் அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் எடுக்கல நான். அது வாங்கி வச்சிருக்கேன். பீட்ரூட் ஜூஸ், கேரட் ஜூஸ் அது மாதிரி ஒன்று ஜூஸ் ஐட்டம் அது மாதிரி எடுக்க சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். வணக்கம், ஐம் டாக்டர் அஸ்வின் ஃப்ரம் புனர்ஜன் ஆயுர்வேதா சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேஷண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா. ஸோ இவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு 60 days முன்னாடி வந்திருந்தாங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஷி வாஸ் டயக்னோஸ்ட் வித் சிஏ லங். மூச்சு ரொம்ப விட முடியல, டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்திருந்தாங்க. அடிக்கடி கொஞ்சம் பேனிக் அட்டாக் மாதிரி ரொம்ப வேர்க்குது நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து ஷி வாஸ் யூஸிங் வேறு எதுவும் மெடிக்கேஷனில் இருந்தாங்க இங்கே வரதுக்கு முன்னாடி. அப்புறம் ஐ ஆஸ்க் தெம் டு ஸ்டாப் த மெடிக்கேஷன். அப்புறம் வந்து நம்ம புனர்ஜன் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. 3 times per day வந்து ஷி ஸ்டார்டட் டேக்கிங் த மெடிக்கேஷன் தட் ஐ ப்ரிஸ்கிரைப்ட். அப்புறம் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு இப்போ 6 days ஆயிருக்கு ஆல்மோஸ்ட். ஸோ நல்ல இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவங்களுக்கு. இப்போ கொஞ்சம் மூச்சு திணறல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டயர்ட்னஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நான் வேலைக்கும் போகலான்னு சொல்லியிருக்கேன் அவங்கள. ஸோ அப்படியே கன்டினியூ பண்ண சொல்லியிருக்கேன். 6 months கழிச்சுட்டு வில் கம் அப் வித் த நெக்ஸ்ட் அப்டேட். தேங்க்யூ.